திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கம். கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழன் எடப்பாடியார் அதிரடி. திருமதி சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களை தொடர்ந்து தற்போது அந்த குழுவில் திரு செங்கோட்டையன் அவர்களும் இணைந்துள்ளார். இவை குறித்து விரிவாக பேச வேண்டும் என்றால் 2016 புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிலிருந்து பேச வேண்டும். 2016 டிசம்பர் மாதம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவின் பின்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதல்வராக அறிவிக்கப்படுகிறார். அவரது செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்கிறார். தனக்கு முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்ட காரணத்தினால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களது நினைவிடத்தில் தர்ம யுத்தத்தை தொடங்குகிறார். தர்ம யுத்தத்தின் சாராம்சம் என்னவென்றால், சசிகலா உட்பட சசிகலா குடும்பத்தினர் அனைவரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணம் மர்மமாக உள்ளது என்றும் அது குறித்து நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் திருமதி சசிகலா அம்மையாரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களது மரணத்தையும் தொடர்பு படுத்தி பேசியவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், திருமதி சசிகலா அம்மையார் மீது கொலைப்பழி சுமத்தியவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். திரு டிடிவி தினகரன் அவர்களே, திருமதி சசிகலா அம்மையார் அவர்களே, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உங்கள் மீது சுமத்திய பழி குறித்து உங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். திரு ஓபிஎஸ் அவர்களே, உங்களை நகரமன்ற தலைவராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அறிமுகம் செய்து முதலமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்த திருமதி சசிகலா அம்மையார் மீது பழி சுமத்தி தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலியாக மாறியிருக்கும் நீங்கள் என்ன உலக உத்தமரா? ஆனால் எடப்பாடியார் அப்படி அல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக படிப்படியாக வளர்ந்தவர்.